ஹலோ ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு நாம் என்ன பற்றி பேச போகிறோம் தெரியுமா? லவங்கப்பட்டை. இந்த சின்ன மசாலா துண்டு உங்கள் உடலுக்கு எவ்வளவு பெரிய பயன் கொடுக்குது தெரியும்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் ஏற்கனவே லவங்கப்பட்டை நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப பயன் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்னும் மனசில் ஒரு டவுட் இருக்கும். உண்மையிலேயே இது வேலை செய்யுமா? யூஸ் பண்ணலாமா? ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? எப்படி எடுத்தால் சரி? இப்படி எல்லா கேள்விகளுக்கும் இப்போ கிளியராக பதில் சொல்ல போகிறோம். அதனால இந்த விஷயத்தில் உங்களுக்கு முழுசாக கிளாரிட்டி வரணும்னா இதை கவனமாக படிச்சுட்டு போங்க. லவங்கப்பட்டைனா என்ன? ரொம்ப டேஸ்டியான நல்ல வாசனை வரும் ஒரு மசாலா. அதனால தான் நம்ம இந்திய சாப்பாட்டில் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. காரம், ஸ்வீட்டு, டீ எதுலையும் போடலாம். ஆனால் இப்போது ரிசர்ச்கள் என்ன சொல்கிறது தெரியுமா? இதில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. சாதாரணமாக இல்லை, ரொம்ப பவர்ஃபுல். சில ஸ்பைசஸை விட கூட அதிகம். பூண்டு கூட நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் சோர்ஸ்னு நம்ம நினச்சோம். ஆனால் லவங்கப்பட்டையில் இருக்கும் ஃபாலிஃபெனல்ஸ் அதை விட ஸ்ட்ராங்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா? உடலுக்குள்ளே உருவாகும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். அதுவே நிறைய நோய்களுக்கு காரணம். அதை கட்டுப்படுத்த உதவும். இதோட இன்னொரு பெரிய விஷயம், இது உடல்ல இருக்கும் அலர்ஜியை குறைக்க உதவும். நம்ம உடம்புல வலி, வீக்கம், சிவப்பு, ஜாயிண்ட் பெயின், ஆர்த்ரட்டிஸ் மாதிரி பிரச்சனைகள் இவையெல்லாம் அலர்ஜியால் தான் வரும். லவங்கப்பட்ட அந்த அலர்ஜியை குறைக்க உதவும். ஜாயிண்ட்ல வலி இருக்கா? கை கால் வீக்கம் இருக்கா? உடம்புல எங்கேயாவது நீண்ட நாள் அலர்ஜி இருக்கா? அப்படின்னா இதில் இருக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு மேலே இதயத்தையும் பாதுகாக்க உதவும். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கா? பிபி அதிகமாக இருக்கா? ஹார்ட் பிரச்சனை வருமோன்னு பயமா? லவங்கப்பட்ட நல்ல ஹோம் ரெமெடி மாதிரி வேலை செய்யும். இது பேட் கொலஸ்ட்ரால் குறைக்க உதவும், குட் கொலஸ்ட்ராலையும் உயர்த்த உதவும். அப்படின்னா உங்கள் லிஃப்ட் ப்ரொஃபைல் நல்லா பேலன்ஸாக உதவும். அதோடு சேர்த்து ரெகுலராக எடுத்தால் பிபியையும் சமநிலையில் வைத்துக்க உதவும்னு ரிசர்ச்கள் சொல்கிறது. இது எல்லாமே ஆரம்பமே தான். இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது லவங்கப்பட்டை பற்றி. இப்போது முக்கியமான விஷயம், டயபெட்டிஸ் பற்றி. நம்ம உடம்புல இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, அதாவது இன்சுலின் செயல்படும் திறன் குறையும் போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சிலருக்கு இன்சுலின் குறைவாக தயாராகும், சிலருக்கு இன்சுலின் இருந்தாலும் பாடி அதை சரியாக யூஸ் பண்ணாது. அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதனால தான் டைப் 2 டயபெட்டிஸ் வருது. இங்கே தான் லவங்கப்பட்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வேலை செய்யுது. இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை உயர்த்த உதவும். அதாவது குறைவான இன்சுலின் இருந்தாலும் அது பாடியில் நல்லா வேலை செய்ய உதவும். அதனால் பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். அதுவும் மட்டும் இல்லை, இது பிளட் சுகர் லெவலை டைரெக்டாக ரெகுலேட் பண்ணவும் உதவும். எப்படி தெரியுமா? நாம் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் உடம்புல பிரேக் ஆகி குளுக்கோஸாக மாறும். அது சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிட்டா சுகர் திடீர்னு ஸ்பைக் ஆகிடும். ஆனால் லவங்கப்பட்டை அந்த டைஜஷன் ப்ராசஸை ஸ்லோ பண்ணும். அதனால் சுகர் மெதுவாக பிளட்டில் கலக்கும், திடீர்னு உயராது. மேலும் இது இன்சுலின் மாதிரி பாடி செல்ஸுக்கு சிக்னல் கொடுத்து சுகரை யூஸ் பண்ண உதவும். அதனால் பிளட் சுகர் லெவல் வேகமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். டைப் 1 ஆனாலும் சரி, டைப் 2 டயபெட்டிஸ் ஆனாலும் சரி, சரியான முறையில் பயன்படுத்தினா நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பெனிஃபிட் பிரெயின் ஹெல்த். இது நியூரோ டீஜெனரேட்டிவ், அதாவது நரம்பு சேத நோய்கள் வராமல் பாதுகாக்க உதவும்னு சில ஆய்வுகள் சொல்லுது. பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இயங்க உதவும். நம்ம நியூரோன்ஸ், அதாவது நரம்பு செல்கள் டீக்ரேட் ஆகிறத குறைக்க உதவலாம். அல்சைமர், பார்க்கின்சன்ஸ் மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு குறைய உதவும் என்பதும் சில ஆராய்ச்சிகளில் கூறப்படுகிறது. பார்த்தீங்களா, ஒரு சின்ன மசாலா துண்டு எவ்வளவு பெரிய விஷயங்கள் செய்யுது. நரம்பு சேதம், அதாவது நியூரோ டீஜெனரேஷன் காரணமாக வரும் 2 பெரிய பிரச்சனைகள் என்ன தெரியுமா? ஒன்று அல்சைமர்ஸ், இன்னொன்று பார்க்கின்சன்ஸ். இந்த ரெண்டுமே மெதுவாக பிரெயின் ஃபங்க்ஷன் பாதிக்கிற நோய்கள். ஆனால் சில ஆய்வுகள் சொல்கிறது என்னென்னா, லவங்கப்பட்டை ரெகுலராக எடுத்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு குறையலாம். நம்ம நியூரோன்ஸ், நரம்பு செல்கள் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறத குறைக்க உதவலாம். அதுவும் மட்டும் இல்லை, கேன்சர் மாதிரி பெரிய நோய்க்கும் இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கலான்னு சில ரிசர்ச்கள் சொல்கிறது.
ரெகுலராக எடுத்தால் கேன்சர் செல்ஸ் growth, அதாவது புற்றுநோய் செல்கள் வளர்ச்சி குறைய வாய்ப்பு இருக்கலாம். ஏற்கனவே யாருக்காவது பிரச்சனை இருந்தாலும் செல் growth ஸ்லோவாக உதவலான்னு சில ஆய்வுகள் காட்டுது. இதை மட்டும் நம்பி ட்ரீட்மெண்ட் விடக்கூடாது. ஆனால் ஒரு சப்போர்ட்டிவ் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாக பார்க்கலாம். இது ஆன்டிபாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிகளும் கொண்டது. உடம்புல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த உதவலாம். சில ஆய்வுகளில் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் கூட கண்ட்ரோலாக உதவி இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் இன்னும் ஆராய்ச்சி நிலையில் இருந்தாலும் இதில் இருக்கும் சக்தி என்ன அளவுக்கு இருக்குதுன்னு புரியுது. இப்போது எல்லாரும் கேட்குற கொஸ்டின் வெயிட் லாஸ். உண்மையாக சொன்னால் பல பேர் லவங்கப்பட்டையை வெயிட் லாஸ்க்காகத்தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்கும் சில காம்பவுண்ட்ஸ் மெட்டபாலிசம் அதிகரிக்க உதவலாம். அதனால் கேலரிஸ் அதிகமாக பர்ன் ஆகும். மேலும் இது உள்கொழுப்பு குறைக்க உதவலாம். நம்ம வயிற்றுக்குள்ளே உள்ள ஆர்கன் சுற்றி இருக்கும் ஃபேட்டு அதிகமாக சேர்ந்தால் தான் டம்மி வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த இன்னர் ஃபேட் குறைய ஆரம்பித்தா வயிறு மெதுவாக சுருங்க ஆரம்பிக்கும். இப்போது முக்கியமான கேள்வி, எப்படி யூஸ் பண்ணணும்? 3 ஈஸி மெத்தட்ஸ். 1, ஒரு 2 இன்ச்சு லவங்கப்பட்ட துண்டு எடுத்துக்கிட்டு இரவு 1 கிளாஸ் தண்ணீரில் ஊற வச்சுக்கோங்க. காலையில் எம்டி ஸ்டொமக் அந்த தண்ணீரை குடிங்க. 2வது, ஸ்வீட் ஐட்டம் செய்யும்போது சாதாரண சுகருக்கு பதிலாக சிறிது சினமன் பவுடர் யூஸ் பண்ணலாம். இதில் லேசான நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்குது, நல்ல வாசனையும் வரும். 3வது, டீயில் சேர்த்து குடிக்கலாம். க்ரீன் டீ, பிளாக் டீ, மில்க் டீ எதுலையும் போடலாம். பால் காய்ச்சும் போது கூட சேர்க்கலாம். அப்புறம் அளவு எவ்வளவு? டெய்லி 3லேருந்து 6 கிராம்ஸ் போதுமானது. அதை விட அதிகமாக எடுத்தால் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்காது. அளவுக்கு மிஞ்சினா நல்லதுமே பிரச்சனையாகிடும். ஏதோ ஒரு சின்ன மசாலா பற்றி இவ்வளோ விஷயம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோடு மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர்